ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து 6 நாட்கள் முடியல எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ எல்லாம் பேச போகிறோம். ஸோ மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம கமலஹாசன் நடிப்பில் உருவானாலே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகும் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருமே இந்த ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா வந்து அவங்க இதுக்கு முன்னாடி சேர்ந்த ஒரு கொடுத்த படம் நாயகன் அப்படின்ட்டு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் நாயகன் திரைப்படம். ஸோ அதனாலே வந்து அடுத்ததான் வந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து இவங்க தக் லைஃப் அப்படின்ற திரைப்படத்தில் இணையறதுனால கண்டிப்பாக இந்த திரைப்படத்தில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து மீண்டும் இணையாங்க அப்படின்றதால கண்டிப்பாக ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா, அபிராமி அப்படின்றது அசோக் செல்வன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருந்தாங்க. ஸோ ஜூன் 5ஆம் தேதி செம்ம மாசா வெளியான இந்த திரைப்படம் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி அப்படின்ட்டு நிறைய மொழிகள் ரிலீஸ் ஆச்சு. ஆனாலுமே வந்து கர்நாடகாவில் சில பல பிரச்சனைகளால் இன்னுமே ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரிலீஸ் ஆன முதல் நாள்லேருந்து வந்து இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு மோசமான விமர்சனம் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இந்த ரிலீஸ் ஆன இந்த திரைப்படம் வந்து விமர்சன ரீதியாக ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அண்ட் வசூல் ரீதியாக ஒரு 2 நாட்கள் நல்லா இருந்தாலும் 3ஆவது நாள்லேருந்து வசூலும் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 6 நாட்கள் முடியல வெறும் 87 கோடி வரைக்கும் தான் வசூல் செஞ்சிருக்கு. இது வந்து ரொம்ப மோசமான வசூல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மெயினாக கமலஹாசன் சார் அவரோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஸோ அடுத்தடுத்து எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.